விஜய் அண்ணா வந்து கையெழுத்து போட்டுட்டாரு, முதலமைச்சர் சேர்ல போய் உட்காந்துட்டாரு. அப்படி ஒரு சிரிப்பு, அப்படி ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. ஏன்னா அவருக்கு அந்த சேர் மேல எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். சோ அதனால அது கிடைக்கும் போது ஒரு பேரானந்தம் இருக்கதான் செய்யும். ஆனா இப்ப ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் கவனிச்சதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். செங்கோட்டையன் வந்து இப்படி குனிஞ்சே போனது, இப்படி குனிஞ்சே நின்றாரு. ஐயா தயவு செஞ்சு என்ன முதுக நிமித்தி நில்லுங்க, தயவு செஞ்சு முருக நிமித்தி நில்லுங்க. அதுதான் பார்க்க நல்லா இருக்கு. அவங்க ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அதனால அந்த மக்களுடைய கௌரவமும் இருக்குல்ல, அதனால கொஞ்சம் நிமிந்து நிக்கிறது நல்லா இருக்கு. நிமிந்து நிக்க பழகிக்கோங்க. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, நான் வந்து பல கஷ்டங்களுக்கு அப்புறம் வந்து நான் வந்து முதலமைச்சரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அண்ணன். விஜய் அண்ணா தயவு செஞ்சு உங்க அழுகாட்சியும் உங்களுடைய கஷ்டத்தையும் உங்க துக்கத்தையும் கொஞ்ச நாளைக்கு ஓரம் கட்டி வச்சுட்டு மக்களுக்கான கஷ்டத்தை பார்க்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னும் அதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், நான் வந்து ரொம்ப இதுவப்பட்டு வந்தேன், நான் வந்து நிறைய துன்பப்பட்டு வந்தேன், துயரப்பட்டு வந்தேன், இது வந்து மக்களுக்கு தேவையே இல்லை. நீங்க வந்துட்டீங்க, நீங்க வந்து சேர்ல உட்காந்துட்டீங்க. அந்த சேர் எல்லாருக்கும் கிடைக்காது. 8 கோடி மக்களுக்கான பிரதிநிதியா இன்னைக்கு உங்களை வந்து மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் உங்க சூஸ் பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு, உங்களால அதை ஆட்சி நடத்த முடியும் அப்படின்றது ஒரு சில ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நம்புறாங்க, ஒரு பெருவாரியான மக்கள் அதை நம்புறாங்க. அதனால அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா தயவு செஞ்சு இனிமேலும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன் இந்த வார்த்தையை விட்டுட்டு நீ நடக்க போற விஷயத்த பேசினா நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு, இந்த மக்களாட்சி நடக்க போகுது அப்படின்னு. இது வரைக்கும் நாங்க அப்படித்தான் நினைச்சிருக்கோம், மக்களாட்சி தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஓட் போட்டு நம்ம ஜெயிக்க வைக்கிறோம். சோ அது வந்து மக்களாட்சி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப அவர் வந்து நீங்க சொல்லியிருக்காரு மக்களாட்சி நடக்குது, அதனால நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் செய்யாம விட்டுற மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. கரெக்ட், அது நாங்களும் ஒத்துக்கிறோம். உங்களுக்கு நிச்சயமா கால அவகாசம் வேணும். ஏன்னா அரசியல் இல்ல அதுக்குள்ள ஒரு ஸ்கீம்ஸ், அந்த ஸ்கீம்ல என்ன இருக்கு, கஜானால என்ன இருக்கு என்ன இல்ல எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சோ அது தெரியறதுக்குலாம் ஒரு டைம் ஃப்ரேம் வேணும். ஆனா கஜானால இவ்வளவுதான் கடன் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே அப்பட்டமா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு 2 லட்சம் கோடி இருக்கு கடன் இருக்கு, இதுல இருந்து நீங்க டேக்கிள் பண்ணி வரணும். அந்த வருமானத்துக்கு என்ன வழி வச்சிருக்கீங்க அப்படின்றத நம்ம திருப்பி கேட்டோம். அதுக்கு பதில் வந்து விஜயண்ணா சொல்லவே இல்லை. இப்போ கஷ்டத்துல இருக்கும், அதனால எனக்கு டைம் கொடுங்க. டெஃபினட்டா தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, எதிர்கட்சியினரும் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லையா, ஒரு அரசாங்கம் நடத்துறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு. அப்புறம் நம்ம மன்னர் பரம்பரையில இருந்து வரல அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இந்த அபத்தமா பேசுறது தயவு செஞ்சு விட்டீங்கன்னா உங்களுடைய முதல்வர் பதவிக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் அழகா இருக்கும், கண்ணியமா இருக்கும் அப்படின்றது வந்து எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் விஜயன்னா. ஏன்னா இங்க வந்து மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட நூற்றாண்டுகள் ஆயிடுச்சு. சோ என்னைக்கு சுதந்திரம் கிடைச்சு, என்னைக்கு இந்த எலெக்ஷன் ஓட்டுன்னு கொண்டு வந்தாங்க 1950ல இருந்து மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மட்டும்தான் வந்துட்டு இருக்க தவிர இங்க மன்னராட்சி கிடையாது. மன்னராட்சினா உங்களுக்கு எலெக்ஷன் வைக்க வேண்டாமே, அப்படியே கொண்டு வந்து அப்படியே அடுத்தடுத்த கொடுத்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா. சோ இது வந்து மன்னராட்சி இல்லை, இது வந்து மக்களாட்சி தான் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இனி வரக்கூடிய காலங்கள்ல அண்ணா வந்து மறுபடியும் அழுதே இந்த ஆண்டு இந்த ஆட்சியை கொண்டு போயிடாம முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க, செய்யுங்க. என்ன கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்றதுக்காக நாங்க எங்க பாக்கெட்ல இருந்து கொடுக்க முடியாது இல்லையா. நாங்க ஆல்ரெடி டாக்ஸோ இல்ல விஷயங்களோ மறைமுக டாக்ஸ் எல்லாத்தையுமே நாங்க மறைமுக டாக்ஸ், உப்பு வாங்கினாலும் இந்த டாக்ஸ் நாங்க கொடுக்கதான் செய்யறோம், ஒரு சோப்பு வாங்கினாலும் எங்களோட டாக்ஸ் போயிட்டு தான் இருக்கு. அதனால என்ன கொடுக்க முடியுமோ பொதுமக்களோ அது நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களோட சப்போர்ட் என்ன அப்படின்னா பொது உடைமைக்கு சேதாரம் இல்லாம பாத்துக்கிறது, அதை நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். உங்க மக்கள் கிட்டயும் நீங்க சொல்லுங்க, உங்க ஓட் போட்ட மக்கள் எல்லாம் வந்து நேற்றுக்கு புதுக்கோட்டையில எங்கேயோ வந்து நான் வந்து மகிழ்ச்சியை கொண்டாடுறேன்னு சொல்லிட்டு பட்டாசு போட்டு ஓட்டுநருக்கெல்லாம் அரசு பேருந்து ஓட்டுநருக்கெல்லாம் காயமாயிருக்கு. சோ இந்த மாதிரி வந்து பொது சொத்தையும் பொது மனிதர்களுக்கும் சேதாரப்படுத்தாம இருந்தாலே அரசாங்க கஜானாக்கு வந்து சேதாரம் இல்லாம இருக்கும். ஏற்கனவே 41 பேர் செத்ததுக்கே வந்து அரசாங்க கஜானா தான் தூக்கி கொடுத்தாங்க 10 லட்சம். சோ அந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சுன்னா அது வந்து அரசாங்கத்துக்கு தான் அவப்பேரும், அரசாங்கத்துக்கு தான் செலவும். அதனால இதெல்லாம் இல்லாம நீங்க பாதுகாத்துக்கணும், இதெல்லாம் நீங்க வந்து பக்குவப்படணும், வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கண்ணியம் காக்கணும் அப்படின்றத நாங்க நினைக்கிறோம். மறுபடியும் மன்னராட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா நாங்கெல்லாம் வந்து என்ன குறுநில மன்னர்கள், நாங்களும் தானே ஓட்டு போட்டோம் 8 வருஷமா இருக்கு, நாங்களும் தான் சிலப்படி ஓட்டு போட்டோம், நாங்களும் ஒவ்வொரு டைமும் ஓட்டு எதிர்பார்க்கிறோமே இது நல்லது நடந்துறதான்னு. சோ கொஞ்சம் நல்லது செஞ்சாலும் கூட மக்கள் வந்து சந்தோஷப்படுற மக்கள் தான். ஏன்னா மக்களை வந்து சமாதானப்படுத்துறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு சாக்லேட் இங்கே கொடுக்குற மாதிரி தான் இந்த பொதுமக்கள்லாம், ரொம்ப கஷ்டம் இல்ல, வெரி ஈஸி ஹேண்ட்லிங். ஏன்னா நீங்க என்ன சொன்னாலும் மக்கள் நாங்க நம்புவோம். ஒரு கூட்டம் நிச்சயமா நம்புவோம், ஒரு கூட்டம் நம்புற மாதிரி நடிக்கும், ஒரு கூட்டம் வேற வழியே இல்லாம நம்புவோம், ஒரு கூட்டம் நம்பவே இல்லைனாலும் நம்புற மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். சோ இந்த கூட்டத்தோடு தான் நீங்க வாழ போறீங்க. சோ எப்படினாலும் உங்களுக்கு நம்பும், எண்ட் ஆஃப் த டே அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து நல்லாட்சி கொடுப்பீங்க அப்படின்றத மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க மன்னராட்சி எல்லாம் பேசக்கூடாது விஜயண்ணா, அது வந்து ரொம்ப தவறான வார்த்தை. ஒரு தங்கையா நான் சொல்றேன்,
சோ மத்தபடி விஜய் அண்ணா வந்து இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்துச்சு, அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா முதலமைச்சர்கள்லாம் நம்ம வந்து பாத்திருக்கோம் வேஸ்டி ஷர்ட்ல அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபார்மலா பார்த்து இன்னைக்கு ஒரு பிளேசர் எல்லாம் போட்டுட்டு ஒரு யங் மேன் வந்து உட்காரும் போது அது சீட் பார்க்க நிஜமா ரொம்ப அழகா வந்து ஒரு பிலிம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஒரு சினிமால இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்காரு அந்த மாதிரி இருந்துச்சு. சோ ஹாப்பி ஃபார் யூ விஜய் அண்ணா, அண்ட் ரெஸ்ட் ஆஃப் ஆல் த திங்ஸ் இன் யோர் ஹேண்ட், அண்ட் we are just waiting. We are waiting to watch you. So do well, keep it up, all the best, and we are there for you. If you do well, we are there for you. If you do anything wrong, definitely we will ask you the questions. We will ask a lot of questions, and you are answerable for everything, not only for your people, for all the people who voted you, who doesn't like you, who hate you. Everybody wants to call you CM. So you are a CM, and nothing to say, Vijay Anna. There is nothing to say. We are just waiting.